ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட இந்த காணொலி வழியாக உங்களை சந்திப்பதில் கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட சங்கீதம் இன்றைக்கு 99வது சங்கீதம் 9வது வசனத்தை நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பேசும்படி நான் விரும்புகிறேன். இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர் என்று இந்த சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சங்கீதக்காரன் எப்படி தேவனை பார்க்கிறார் என்றால், நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன் என்பதை இந்த இடத்திலே அவர் விளங்க வைக்க விரும்புகிறார். அங்கே சொல்லுகிறார், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்தை நேராக பணியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், இங்கே அந்த சங்கீதக்காரன் எருசலேமை மையமாக வைத்து இல்லாவிட்டால் தேவனுடைய பர்வதமாகிய அந்த பரிசுத்த ஸ்தலத்தை மையமாக வைத்து இந்த காரியத்தை விளங்க வைக்கிறார் என்பதை இந்த இடை கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தான் நம்ம சொல்லுகிறார், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவரை உயர்த்துகின்ற பொழுது, அவருடைய நாமத்தை உயர்த்துகின்ற பொழுது, அந்த நாமம் பரிசுத்தம் உள்ள தேவன், பரிசுத்தம் உள்ள நாமம், பரிசுத்தமான கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்திலே சங்கீதக்காரர் நினைவுபடுத்துவதை விளங்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய தேவனை பணிந்து அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டுமாயிருந்தால் இங்கே முக்கியமாக வலியுறுத்தக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், அவர் பரிசுத்தமுள்ள தேவன் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவனை நாம் தொழுது கொள்ள வேண்டுமாயிருந்தால், அவரை ஆராதிக்க வேண்டுமாயிருந்தால் அங்கே பார்க்கலாம், அவர் பரிசுத்தமுள்ள தேவன் என்பதை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய தேவன் தொழுகைக்கு பாத்திரமாக இருக்கிறார், அவர் ஆராதனைக்குரியவராக இருக்கிறார், அவர் ஆராதிக்கப்படுவதற்கு சகல கனத்துக்கும் உரிய தேவனாக இருக்கிறார், சகல மகிமைக்குரிய தேவனாக இருக்கிறார் என்பதை இங்கே கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. மத்தேயுவில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவரை சந்திக்கும்படி, அவரை கனம் பண்ணும்படி, அவரை பார்க்கும்படி வந்திருந்த அந்த ஞானிகள் தேவனை நோக்கி அந்த இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிள்ளையை அந்த இயேசு கிறிஸ்து பிறந்திருந்த இடத்துக்கு அவர்கள் சென்று அவர்களுடைய பொருட்களை எல்லாம், அவர்கள் விலை உயர்ந்த பரிசு பொருட்களையெல்லாம் அந்த தேவனுக்கு முன்பதாக, இயேசுவுக்கு முன்பதாக வைத்து அவரை பணிந்து கொண்டார்கள் என்று அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஞானமுள்ளவர்கள்தான், அறிவுள்ளவர்கள்தான் இயேசுவை பிறந்த யூதருக்கு ராஜாவாக பிறந்தவரை நோக்கி தேடி ஓடி அவர்கள் நாடி வந்தாலும் கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தரை இயேசுவை பார்த்த பொழுது அவர்களுக்கு முன்பதாக எல்லாவற்றையும் வைத்து சாஸ்தாந்தமாக விழுந்து அவரை பணிந்து கொண்டார்கள் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆச்சரியமானவர்களே, இயேசு தொழுகைக்கு பாத்திரவானாக இருக்கிறார். இயேசு தெய்வமாக இருக்கிறபடினால் அந்த ஞானிகள் அதை அறிந்து கொண்டு ஆண்டவருக்கு முன்பதாக தாங்கள் கொண்டு வந்த எல்லாவற்றையும் வைத்துவிட்டு வேதம் சொல்லுது, சாஸ்தாந்தமாக விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். ஏனென்றால் அவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன் நம்முடைய தேவன். நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நாம் ஆராதிக்கிற தொழுது கொள்கிற நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ள தேவன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே தான் சங்கீதக்காரன் கூட இந்த இடத்திலே சொல்கிறான், அவருக்கு நேராக அவரை பணிந்து கொள்ள வேண்டுமா இருந்தால் அந்த தேவனை நாம், நம்முடைய கர்த்தர் பரிசுத்தமுள்ள தேவன், நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தேவன். நாம் கர்த்தரை ஆராதிப்பதற்கு, தொழுது கொள்வதற்கு பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்றும் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரனே, சகோதரி,
நாளைக்கு நாம் கர்த்தரை ஆராதிக்க முடியும். தொடர்ச்சியாக ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு இமைப்பொழுதும் நாம் ஆண்டவராகிய தேவனை தொழுது கொள்ள முடியும். ஆனால் நாம் அவரை தொழுது கொள்வதற்கு பரிசுத்தம் மிக முக்கியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை பிரதானமாக ஆண்டவர் நம்மை பார்க்கிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுது, நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்வது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் எனக்காக உங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னித்தது மாத்திரமில்லை, நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்தது மாத்திரமில்லை, நாம் தேவனை தொழுது கொள்ளுவதற்கு பாத்திரவர்களாக இருப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி இருக்கிறது. அவரை தொழுது கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறது. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அந்த தேவனை நாம் தொழுது கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி, நம்முடைய அக்கிரமங்களை நீக்கி அவரை தொழுது கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறது. பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி சகோதரிகளே, இந்த அருமையான இந்த வேளையில் இந்த வீடியோ வழியாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிற இந்த செய்தி என்னவென்றால், நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளும் பொழுது அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அந்த நீதி உள்ள தேவனை தொழுது கொள்ளும் பொழுது அவர் நம்மை கிட்டி சேருகிறவராக இருக்கிறார். நாம் அவரண்டையிலே சென்றடையத்தக்கதாக, அவர் நம்மோடு கூட பேசத்தக்கதாக, நாம் அவரோடு உறவு கொண்டு கர்த்தரோடு என்றென்றைக்கும் வாழக்கூடிய, அவரோடு சஞ்சரிக்கக்கூடிய கிருபையும் இரக்கத்தையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டவளாக இருக்கிறோம். அவரை விசுவாசிக்கிறவளாக, அவரை நம்புகிறவளாக, அவரை ஏற்றுக்கொண்டவளாக, அவருடைய பிள்ளைகளாக நாம் கர்த்தரை ஆராதிப்பதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருந்து எல்லாவற்றையும் நமக்காக இயேசு கிறிஸ்து செய்து முடித்திருக்கிறார். ஆகவே இந்த அருமையான இந்த நல்ல செய்தியோடு கூட நாம் பரிசுத்தமாக கர்த்தரை ஆராதிப்பதற்கு தேவன் நல்ல வாய்ப்பையும் தருணத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரி சகோதரியே, தேவன் உங்களோடு பேசுகிற இந்த வார்த்தைக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஆராதிக்கும் பொழுது நம் மத்தியிலே அவர் அசைவாடுகிறவராக இருக்கிறார். நம்முடைய துதிகள், நம்முடைய ஸ்தோத்திரங்கள், நம்முடைய ஜெபங்கள், நாம் செய்கிற தேவனை நோக்கி பண்ணுகிற விண்ணப்பங்கள், ஜெபங்கள் எல்லாவற்றையும் அவர் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். அதற்கு அவரை சேர்வதற்கு, அவரை கிட்டிச் சேர்வதற்கு இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் நம்மை தகுதியாக்கி இருக்கிறது. அன்பானவளே, இயேசு கிறிஸ்து நமக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறபடினால் நாம் தேவனை பரிசுத்தத்தோடும் வல்லமையோடும் கூட அவருடைய மகத்துவங்களை துதிக்க, அவருடைய வல்லமைகளை, அவருடைய அதிசயங்களை, அவருடைய அற்புதங்களை, அவர் செய்து முடித்திருக்கிற எல்லாவற்றையும் நினைத்து அவரை ஸ்தோத்தரிப்பதற்கு, அது மாத்திரமில்லை பரிசுத்தத்தோடு கர்த்தரை தொழுது கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த நல்ல செய்தியோடு கூட இந்த சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறபடி நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக அவரை பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தமுள்ளவர். ஆகவே தேவனை நாம் தொழுது கொண்டு அவரை ஆராதிப்பதற்கு அவர் உகந்தவராக இருக்கிறார், அதற்கு பாத்திரவாராக இருக்கிறார். நாம் அவரை தொழுது கொள்ளும் பொழுது, பரிசுத்தத்தோடு உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரி சகோதரி, இந்த வார்த்தைக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த அருமையான நல்ல வேலைக்காய் உம்மை துதிக்கிறோம். உம்மை நாங்கள் பரிசுத்தத்தோடு உண்மையோடும் உம்மை ஆராதிக்க நீர் கிருபை கொடுக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறேன். அவருடைய தேவைகள் அனைத்தை நீர் சந்திக்கும்படி செபிக்கிறேன். நன்மைகள் நடக்கும்படி செபிக்கிறேன். அற்புதங்கள் நடக்கும்படி செபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளை ஆசீர்வதிங்க. எல்லா துதியும் உமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக.
ஆமென். காட் bless you. ஆமென்.